أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் பங்கெடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் வளம் தரும் நலன்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். வளம் என்றால் நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். அது அரபு மொழியிலே ஷரியத்திலே பரக்கத் என்பதனுடைய மொழியாக்கம். வளம் என்பதோடு அபிவிருத்தி என்பதாகவும் அந்த பரக்கத்தை நம்மளால் மொழிபெயர்க்க முடியும். நம்மளுடைய வாழ்விலே பரக்கத் என்னும் இந்த வளத்தை, இந்த அபிவிருத்தியை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கான மார்க்கத்தின் வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று சம்பாதிப்பதற்கு வழிவகைகளை, வாய்ப்புகளை அறிவதிலே, தெரிவதிலே காட்டக்கூடிய முனைப்பை இந்த பரக்கத்தை பெறுவதிலே நாம் காட்டுவது கிடையாது. ஏனென்றால் நமக்கு இந்த உலகம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எதுவென்றால், டிஜிட்டல் ரீதியாக அதிகமாக எவர் சம்பாதிக்கிறாரோ அவர்தான் வெற்றியான ஒரு மனிதர். உதாரணத்திற்கு, ஒருவருடைய சேலரி 5 டிஜிட்டலில் இருக்கிறது என்றால், 6 டிஜிட்டலில் இருக்கிறது என்றால், இப்போ அவர்தான் நல்ல ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வெற்றிகரமான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவர் 15,000 ரூபாய் சம்பாத்தியத்தை பெறக்கூடியவரும் இருக்கிறார். 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவரும் இருக்கிறார். அதே வயதை ஒத்தியவர்கள், அதே குடும்ப பொறுப்புகள், இன்னபிற சுமைகள், இன்னபிற ஆசைகள், இன்னபிற கனவுகள் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய இருவருடைய வருமானம் என்பது ஒன்றுக்கு மற்றொன்று நேர் எதிர் திசையில் இருக்கிறது. இவர் 15,000 சம்பாதிக்கிறார். இவரை விட 10 மடங்கு அவர் 1,50,000, 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். அவரை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். 15 லட்சம் சம்பாதிக்கக்கூடியவர்களாம் இல்லாமலா இருக்கிறார்கள். அப்போ 100 மடங்கு. அப்போ வித்தியாசம் பார்த்தோம் என்றால், விகிதாச்சாரத்தை பார்த்தோம் என்றால் அவ்வளவு பெரிய வித்தியாசத்தை நம்மளால் காண முடிகிறது.
அப்போ இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், டிஜிட்டல் வரிசை ரீதியாக நம்முடைய வருமானம் என்பது எவ்வளவை நாம் தொட்டிருக்கிறோம், எவ்வளவு நாமை அடைந்திருக்கிறோம், அதை வைத்துத்தான் நாம் திறமசாலி என்றும் நாம் பாக்கியசாலிகள் என்றும் இந்த உலகம் முடிவு செய்கிறது. 15,000 ரூபாய் சம்பாதிப்பவர் பாக்கியசாலியா, 1,50,000 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர் பாக்கியசாலியா என்றால் 1,50,000 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் தான் பாக்கியசாலி என்று மேலோட்டமாக இந்த உலகத்தை புரிந்தவர்கள், இந்த உலகத்தை கண்டவர்கள் இலகுவாக பதில் சொல்லி கடந்து விடுவார்கள். அப்போ இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு மத்தியிலே உண்மையில் வாழ்வு என்றால் என்ன, வளம் என்றால் என்ன, வாழ்க்கைக்கு தேவையானது என்றால் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் சம்பாத்தியத்தை நோக்கி இந்த உலகம் நம்மளை விரட்டி கொண்டே இருக்கிறது. வருமானத்தை பெருக்குவதை நோக்கி குடும்பமும் இன்ன பிற உலகத்தினுடைய விஷயங்கள் நம்மளை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. போதலை பத்தலை, போதலை பத்தலை. யாராவது ஒருவர் என்னுடைய வருமானத்தினுடைய வழி ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய ரீதியில் இருக்கிறதா என்றால் பெருவாரியாக இல்லை. ஒருவேளை தான் நான் பார்க்குறேன் என்பதாக சொல்லக்கூடிய ரீதியில் பலரை நம்மளால் பார்க்க முடியுமா என்றால் இப்போது இருக்கக்கூடிய காலத்தில் அரிதிலும் அரிது. காலைக்கு வேலைக்கு போனால் மாலையில் வீடு திருமணம் என்றால் அத்தோடு குடும்பத்தோடு மனைவி மக்களோடு நேரங்களை கழிப்போம், அல்லது வேறு ஏதாவது மார்க்க அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ரீதியில், பொது அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய ரீதியில் நேரத்தை கழிப்போம் என்பதெல்லாம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து மாலை வரைக்கும் எனக்கு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்ப்பேன், அதற்கு பிறகு நான் டியூஷன் எடுப்பேன், அதற்கு பிறகு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பேன். ஒவ்வொரு துறையில் இருப்போம். இப்படி மல்டி வேலை செய்வது தவறு கிடையாது. வருமானத்தை மாத்திரமே வைத்து பிரதானமானதாக இருக்கும் என்றால் அங்கே தான் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கோம். நான் 3 வேலை பார்த்தோம், எனக்கு சம்பாத்தியம் பத்தலை. சில பேர் தங்களுடைய ஸ்கில்ஸ், தங்களுடைய நாலேஜ் பரவலாகணும், மாணவர்களை உருவாக்கணும், கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஒவ்வொரு துறையிலும் ஒருவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு அவரை உள்ளடக்கிவிட முடியாது. பள்ளிக்கூடத்தில் ஒருத்தர் ஏதாவது ஒரு பாடத்தை எடுக்கிறார் என்றால் பள்ளிக்கூடம் 4 மணிக்கு முடியுது என்றால் அதோடு அவருடைய டீச்சிங்க்கு, அவருடைய பயிற்றுவிப்புக்கு பூட்டு போட்டுவிட முடியாது. ஏனென்றால் அவருடைய சிந்தனை பரவலாக இருக்கிறது, அவருடைய சிந்தனை பெரிதாக இருக்கிறது. மாணவர்களை உருவாக்க வேண்டும், கல்வியாளர்களை உருவாக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்டு ஒரு விஷனோடு, அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பயணிக்கக்கூடியதாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. ஆனால் வெறுமனே பிரதானமாக வருமானத்தை மாத்திரமே மையமாக வைத்து நாள் முழுவதும் ஒருவர் இயங்குவார், நாள் முழுவதும் ஒருவர் சுழல்வாள். ஆனால் அதற்கு பிறகும் கூட அந்த வருமானம் அவருக்கு போதியதாக இல்லை என்றால் அப்போ நம்ம யோசிக்கணுமா இல்லையா, நிதானப்படணுமா நாம் இல்லையா? அப்போ அதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ரிஸ்க் என்பது ஒன்று இருக்கிறது, பரக்கத்தோடு சேர்ந்த ரிஸ்க் என்பது ஒன்று இருக்கிறது. இந்த ரிஸ்கை பொறுத்த மட்டிலே யாரும் பெற்றுக்கொள்ளலாம், எவரும் அடைந்து கொள்ளலாம். ரிஸ்க் என்றால் நாம் எண்ணி இருப்பதைப் போல வெறுமனே காசு, பணம், பொருளாதாரம் மாத்திரம் ரிஸ்கே கிடையாது. ஒருவர் எதையெல்லாம் ஆசைப்படுவாரோ அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய அனைத்தும் ரிஸ்க்கு தான். கல்வியும் ஒரு வகையான ரிஸ்க்கு தான், திறமை ஒரு வகையான ரிஸ்க்கு தான், ஆரோக்கியம் ஒரு வகையான ரிஸ்க்கு தான், குழந்தை பாக்கியம் ஒரு வகையான ரிஸ்க்கு தான். எல்லாமே அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடியதாக எதுவெல்லாம் இருக்கிறதோ இது எல்லாம் ரிஸ்க். இன்னொன்று பரக்கத்தோடு சேர்ந்த ரிஸ்க். அது என்ன ரிஸ்க், அது என்ன பரக்கத்தோடு சேர்ந்த ரிஸ்க் என்றால், இந்த ரிஸ்கை பொறுத்த மட்டிலே மனிதன் எவ்வளவு பெற்றாலும் எவ்வளவு அவன் அடைந்தாலும் போதாது, பத்தாது என்று அந்த ரிஸ்கை நோக்கி அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான், இயங்கிக் கொண்டே இருப்பான். எவ்வளவு அவன் பெற்றாலும் அவனுக்கு நிறைவு என்பதே வராது, போதும் என்கிற மனமே அவனுக்கு வராது, அவனுக்கு ஒரு திருப்தியை அது தராது. ரிஸ்கை பொறுத்த மட்டும் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கும் வழங்குவான், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் வழங்குவான், மூமின்களுக்கும் வழங்குவான், மூமின் அல்லாதவர்களுக்கும் வழங்குவான். இன்னும் சொல்ல போக வேண்டுமென்றால் முஸ்லீம்களை காட்டில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அதிகமாகவே வழங்குவான். ஏனென்றால் அவர்களுக்கு ஆகிரத்தில் ஒன்றும் கிடையாது. நாம் எல்லாம் சொல்கிறோமா இல்லையா, நாம் எல்லாம் சரியான முஸ்லீம்களாக இருக்கணும், நாம் எல்லாம் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இருக்கணும், நாம் எல்லாம் சரியான மூமின்களாக இருக்கணும்,
அப்போ தான் அல்லாஹ் நமக்கு நம்ம வேண்டியதை எதிர்பார்த்ததை கொடுப்பான் என்று சொல்லுகிறோமா இல்லையா? ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, எனக்கு காசு வேணும், எனக்கு பொருளாதாரம் வேண்டும், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நல்ல முஸ்லீமாக இருக்கணும், நல்ல மூமினாக இருக்கணும் சொல்கிறீங்களே. இந்த உலகத்தினுடைய பெரும் கோடீஸ்வரர்கள், அந்த கோடீஸ்வரர்களுடைய வரிசையில் வரக்கூடிய இந்தியாவினுடைய முதல் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களா, மூமின்களா? இப்போ அவங்களுக்கெல்லாம் ஏராளமான சொத்து பத்துக்கள் இல்லையா? அவர்களுக்கெல்லாம் ஏராளமான பொருளாதாரங்கள் இல்லையா? அப்போது இங்கே இந்த ரிஸ்க் என்பதை பொறுத்த மட்டிலே, பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே, செல்வத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் முஸ்லீம் என்பதை வைத்தோ மூமின் என்பதை வைத்தோ மாத்திரம் கொடுக்க மாட்டான். அனைவருக்கும் அதை மடை திறந்த வெள்ளத்தை போன்று வாரி வழங்குவான். யார் அதை வேண்டும் 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 என்று அதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறாரோ அதை அவர் பெற்றுக்கொண்டே இருப்பார். ஆனால் அது அவருக்கு மனநிறைவை தரவே செய்யாது, திருப்தி அது அவருக்கு தரவே செய்யாது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகம் நமக்கு சொன்னதும் மார்க்க நமக்கு சொன்னதுக்கு உண்டான வித்தியாசத்தை இலகுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவர் ஒரு தினக்கூலி போய் வேலை பார்த்து ஒரு 500 ரூபா சம்பாதிச்சு வீட்டுக்கு அதை கொண்டு வராரு. அந்த 500 ரூபாவை அவரும் அனுபவிக்கிறார், அவருடைய குடும்பத்தாலும் அனுபவிக்கிறாங்க. அதில் அவர் சேமிக்கவும் செய்கிறார். அவர் சம்பாதிச்சது எவ்வளோ? 500 ரூபா. இன்னொருத்தர் ஒரு நாள் போகிறாரு, உழைக்கிறாரு, 5000 ரூபா சம்பாதிச்சிடுறாரு. இவரை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அவருக்கு அதிகம். ஆனால் அந்த 5000 ரூபா சம்பாத்தியத்தை அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து தானோ தன் குடும்பமோ அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கொண்டு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஒரு தேவை வந்து விட்டது, அல்லது அதற்கு ஒரு வேலை வந்து விட்டது. ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு செலவு, ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு செலவு அவருக்கு வந்து விட்டது. அந்த நெருக்கடியான செலவை சமாளிப்பதற்காக, நெருக்கடியான அந்த சிக்கலை சமாளிப்பதற்காக இப்போது அவருக்கு 20,000 ரூபாய் தேவைப்படுகிறது. கையில் 5,000, நண்பரிடத்திலே 15,000 கடன். 20,000 ரூபாவை அவர் பெற்று அந்த சிக்கலான அந்த காரியத்தை, சிக்கலான அந்த விஷயத்துக்கு தீர்வு காணுகிறார். இப்போ வீட்டுக்கு வராரு, கையிலையும் ஒன்றும் கிடையாது, 15,000 ரூபா கடனோடும் வந்திருக்கிறார். கையிலையும் ஒன்றும் இல்லை, 15,000 ரூபா கடனோடு வந்திருக்கிறார். இப்போ உண்மையிலே யார் பாக்கியசாலி? 500 ரூபா சம்பாதிச்சு வந்தவர், அவரும் அனுபவித்தார், குடும்பமும் அனுபவித்திருக்கிறது, அதுலேருந்து கொஞ்சம் சேமிப்பும் செய்திருக்கிறார். 5,000 ரூபா சம்பாதிச்சவர் வீட்டுக்கு வரும்போது 5,000 ரூபா நயா பைசாவும் இல்லை. சரி, சம்பாதிச்சு தான் மனசை எதுவும் கொண்டு வரலன்னு பார்த்தா 15,000 ரூபா கடத்தோடு வந்து நிற்கிறார். அப்போ டிஃப்ரெண்ட் நம்ம புரியணும். அப்போது அல்லாஹ் நமக்கு ஒன்றை தருகிறான் என்றால் அது குறைவாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது, சிறியதாக இருக்கிறது, பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் பெரிதாக உற்று நோக்கக்கூடாது. அது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறதா, அது நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கிறதா? அப்போ அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். உங்களுடைய வாழ்வு திருப்திகரமான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால், திருப்திகரமான வாழ்வுனா என்ன? எனக்கு ஒரு தேவை என்றால் யாரையும் நான் போய் நாடி வேண்டி நிற்கக்கூடாது. அதுதான ஒரு கௌரவமான, கண்ணியமான, ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்வு. எனக்கு ஒரு தேவையா, எனக்கு ஒரு தேவை என்றால் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவன், அல்லாஹ்விடத்தில் கேட்பேன், அவ்வளவுதான். அதை தாண்டி பிரித ஒரு ஆடத்தில் போய் வேண்டி அண்டி கெஞ்சி கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் இல்லாத ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான் என்றால் அதான் திருப்திகரமான ஒரு வாழ்க்கை. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், உங்களுக்கு இந்த பரக்கத்து நிறைந்த இந்த வாழ்க்கை வேண்டும் என்றால், அல்லாஹ் மாத்திரமே சார்ந்து இருக்கிற வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கிற, மனது சந்தோஷமாக இருக்கிற இப்படியான ஒரு வாழ்வு உங்களுக்கு வேண்டும் என்றால் அதற்குண்டான வழிகள் என்ன என்பதை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எப்படி சம்பாதிப்பதற்குண்டான வழிகளை நாம் தெரிந்து கொள்கிறோமோ அதுபோன்ற சம்பாத்தியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக பலனை பெறக்கூடிய வழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெறுவது மாத்திரமில்லை இங்கே நோக்கம். யார் வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம், யார் வேண்டுமென்றாலும் அடைந்து கொள்ளலாம். கல்யாணமாய் திருமணமாய் ஒருத்தருக்கு 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் இந்த தம்பதியில் குழந்தையே இல்லை. அப்போ அவங்களுடைய பெரிய தேவை என்பது குழந்தை பாக்கியமாகத்தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சிக்கிறார்கள், போராடுகிறார்கள், மருத்துவம் பார்க்கிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வந்து விடுகிறது, குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். ஒரு 10 வருடம் கழித்து அல்லது ஒரு 15 வருடம் கழித்து மிகப்பெரிய குற்றவாளியாக அந்த பிள்ளை உருவாகி இருக்கக்கூடிய பட்சத்திலே 5 வருஷமாக இந்த பிள்ளைக்காக ஏங்கினார்களே, இந்த பிள்ளைக்காக ஆசைப்பட்டார்களே, அவள் 15 வருஷம் கழித்து யோசிக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாம் பெறாமலே இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெறாமலே நாம் இருந்திருக்கலாமே அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க. அப்போது இங்கே கிடைப்பதல்ல பெருசு, எல்லாரும் கிடைச்சிடும். கிடைத்ததில் மனநிறைவு, கிடைத்ததில் திருப்தி,
கிடைத்ததில் சந்தோஷம், யாரையும் எதிர்நோக்கி இல்லாமல் இருப்பது, யாரையும் சார்ந்து இல்லாமல் இருப்பது, அப்படியான ஒரு வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால், பரக்கத்தான ஒரு வாழ்வை, நிம்மதியான ஒரு வாழ்வை, நம்முடைய குடும்பம் சிறிய ஒரு குடும்பமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்வு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதாக இருந்தாலும், நிம்மதியான ஒரு வாழ்வை வாழக்கூடிய ஒரு பரக்கத் நிறைந்த ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்குண்டான வழிகாட்டுதலை, வழிமுறைகளை இந்த மார்க்கம் சொல்லி காண்போம். இதை நம்ம பேரினோம் என்றால் நம்மளுடைய டிஜிட்டல் கம்மியாக இருப்பது நமக்கு பெருசே ஒரு வருத்தத்தை தராது. ஏங்க நான் ஒரு 5,000 தாங்க சம்பாதிக்கிறேன், அல்லது நான் 25,000 தாங்க சம்பாதிக்கிறேன், அல்லது நான் ரொம்ப குறைவாக சம்பாதிக்கிறேன், அது நமக்கு ஒரு பிரச்சனையே தராது. நான் சின்ன வீட்டில் தாங்க இருக்கிறேன், அது நமக்கு ஒரு பிரச்சனையே நமக்கு தராது. நான் ரொம்ப சாதாரண ஆடை தாங்க நான் அணிகிறேன், ஒரு பிரச்சனையே நமக்கு தராது. நான் சாதாரண உணவு தாங்க உண்ணுகிறேன், பிரச்சனையே தராது. நான் ஒரு சாதாரண வாகனம் தாங்க வச்சுருக்கிறேன், அது நமக்கு ஒரு பிரச்சனையே தராது. எப்போ பரக்கத்து இருந்துச்சுன்னா. பரக்கத்து இல்லை அப்படின்னா என்ன நம்ம உயர் ரகமான ஆடைகள் அணிந்தால் நம்ம ஒரு குறைவு இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் அதை காட்டிலும் விலை உயர்ந்த ஆடையை போட்டு வந்துட்டு இதே நமக்கு ஒரு மட்டமான உணவு நமக்கு ஏற்பட்டுரும். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம தான் உயர் ரகமான காஸ்ட்லியான ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதை விட அட்வான்ஸ் லெவல் மொபைல் ஒருத்தன் கொண்டு வந்துடுறான். ஒரு பசங்க 10 பேரோட நம்ம இருக்கிறோம், நம்ம மொபைல் தான் காஸ்ட்லி மொபைல், நம்ம மொபைல் தான் அட்வான்ஸ் மொபைலாக இருக்குது. அப்போ நமக்கு மத்தியில் நம்மளுடைய ஃபோன் எல்லா நண்பர்களாலும் பார்க்கப்படுது. பாடுறான் எவ்வளோ அட்வான்ஸ் மொபைல் வச்சுருக்கிறான், எவ்வளோ புது மொபைல் வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு. இன்னொருத்தன் வரான், இதை விட அட்வான்ஸ் லெவலில் அவன் வரான், இதை வேற கேமரா குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது, இதை விட எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் அதில் இருக்குது. அப்படியே இதை ஒதுக்கிட்டு அதை பார்க்க போயிடுவாங்க. அப்போ இது நம்ம கசந்துரும். அப்போது எவ்வளோ பொருளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு நிறைவு ஏற்படாத ஒரு கசப்பு அதை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடும். பரக்கத்து இருக்கும் என்றால் நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே வராது. அதை பெருமையாக பார்க்கணும், பெருமையாக சொல்லணும் என்கிற அந்த சிந்தனை நமக்கு வராத பொழுது அதற்காக அலட்டிக்கவே மாட்டோம். அப்போ அதற்குண்டான வழிமுறையில் இந்த மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. அப்போ ஒரு மனிதர் திருப்திகரமான நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்றால் பிறருக்காக ஒரு வாழ மாட்டார், அல்லாஹ்காக வாழ்ந்து போயிட்டே இருப்பார், தனக்காக வாழ்ந்து போயிட்டே இருப்பார். எவ்வளோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை அவருக்கு இருக்கும். நிம்மதியாக அவரால் தூங்க முடியும், நிம்மதியாக அவரால் சாப்பிட முடியும், எதையும் அவர் குறைப்பட்டுக்க மாட்டார், எதையும் குறை சொல்ல மாட்டார். எத்தனையோ பேர் இளைஞர்கள், வாலிபர்கள் பெற்றோரிடத்தை கசந்து கொள்கிறார்கள். என் நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பொருட்கள் என்ன, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், வாகனங்கள், மொபைல்கள் என்ன, நான் உங்களுக்கு பிறக்காமல் வேறு யாருக்காவது நான் பிறந்திருந்தேன் அப்படின்னா நான் நல்லா இருந்திருப்பேனோ என்று சொல்லுகிற பொழுது அந்த பெற்றோருடைய மனசு எப்படி உடைஞ்சு போயிருக்கும். அந்த பெற்றோர்கள் நீங்கள் எதையெல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ இதிலிருந்து 1% கூட அவர்கள் அனுபவித்திருக்க மாட்டார்கள். அவளுடைய மாணவ பருவத்திலே, அவளுடைய இளமை பருவத்திலே நான் ஏங்கியது போன்று, நான் வருத்தப்பட்டது போல என்னுடைய பிள்ளை வருத்தப்பட்டு விடக்கூடாது, என் மகன் வருத்தப்பட்டு விடக்கூடாது, என் மகள் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்று எவ்வளவோ முயற்சித்து போராடி தங்களுடைய சக்திக்கு மீறி அவளுக்கு செய்தும் கூட அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன, அப்படி நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நான் அப்படி என்னை பெற்று அப்படி என்னை பார்த்துட்டீங்க, அப்படி என்ன நீங்கள் என்னை படிக்க வச்சுட்டீங்க, அப்படி என்ன பெரிய ஒரு காலேஜில் நீங்கள் சேர்த்துட்டீங்க, அப்படி என்ன எனக்கு பெருசாக ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டீங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பெற்றோருடைய மனசை உடைக்கும், அந்த தந்தையினுடைய மனசை கலங்கப்படுத்தும். அப்போது என் பகட்டுக்காக நான் வாழக்கூடாது, என் குடும்பம் வாழக்கூடாது, என் புள்ள வாழக்கூடாது, நான் வாழக்கூடாது, என் வாழ்க்கையை இன்னொருத்தன் தீர்மானிக்கக்கூடாது, இன்னொருத்தனுடைய பார்வை வச்சு என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படியான ஒரு நிம்மதியான ஒரு பரக்கத் நிறைந்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அது உண்மையிலேயே இந்த உலகத்தில் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அம்பானி அதானியில் கூட இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது, இதை நுகர்ந்தோட பார்க்க முடியாது. எவர்களை இந்த உலகத்தினுடைய பெரும் கோடீஸ்வரன் நினச்சிட்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட ஒரு கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், நான் சொல்லுகிறேன் அல்லவா, இவர்களுடைய வாழ்வை அவர்களால் நுகர்ந்து கூட பார்க்க முடியாது, கனவில் கூட காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்வை இவர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இவருடைய வாழ்வை பணம் முடிவு செய்வது கிடையாது, செல்வம் முடிவு செய்வது கிடையாது. இவருடைய வாழ்வை அலங்கரிப்பது, இவருடைய வாழ்வை முடிவு செய்வது அல்லாஹுடைய வளம், அல்லாஹுடைய அபிவிருத்தி, திருப்திகரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவரால் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழக்கூடியவனாக நான் இருக்கணும், என் குடும்பம் இருக்கணும் என்றால் அதற்கு என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி வழி நடத்தணும், அதற்கு நான் எப்படி வாழணும், அதற்குண்டான முகாந்திரங்களைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இந்த பரக்கத் என்பது யாராலும் பெற முடியாது, முஸ்லீம் அல்லாதவால் பெற முடியாது, மூமின் அல்லாதவால் பெற முடியாது. முஸ்லீம்களே, மூமின்களே, உங்களால் மாத்திரம்தான் இதை பெற முடியும், அனுபவிக்க முடியும், ருசிக்க முடியும். ஏன் அந்த வாய்ப்பை விடுகிறீர்கள்? ஏன் அதை தொலைக்கிறீர்கள்? ஏன் அவர்களை போன்று வெறுமனே அந்த டிஜிட்டல் வசப்படுகிறீர்கள்? அதில் தான் நிம்மதி இருப்பதாக, சந்தோஷம் இருப்பதாக, அது ஒரு வெற்று பிம்பம்.
அது ஒரு வெற்று பிம்பம். அதுக்குள்ளே போனவளுக்கு தான் தெரியும். இதற்காக நான் அனைத்தையும் துறந்தேனே, மார்க்கத்தை துறந்தேனே, தொழுகையை துறந்தேனே, இவர் வாழக்கூடிய வாழ்க்கைத்தான் சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை நான் ஆசைப்பட்டு இதற்காகவே நான் ஏங்கி கனவு காண்டு வந்தேனே, பார்த்தா இந்த வாழ்க்கை இப்படி இருக்குதே, நிம்மதி தரலையே, சந்தோஷம் தரலையே, ஒரு வாழை சாப்பாடு நிம்மதியாக தொண்டையில் இறங்கலையே, ஒருவேளை நிம்மதியாக என்னால் தூங்க முடியலையே. அங்கே யாரெல்லாம் ஆசைப்பட்டு போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அவரெல்லாம் அங்கே போய் கொண்டு கதிகலங்கி கொண்டிருக்கிறார்கள், அவதியுற்று கொண்டிருக்கிறார்கள், நிம்மதி இல்லாமல் துவண்டு கொண்டிருக்கிறார்கள், துடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதியான நல்வாழ்வுக்குண்டான வழிகள் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிற பொழுது இதுதான் முதல் விஷயம். நான் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு மாணவராக இருங்க, வியாபாரியாக இருங்க, குடும்பத் தலைவராக இருங்க, நான் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் இது முதலாவதான விஷயம், தலையான விஷயம், அடிப்படையான விஷயம். இதை ஒருத்தர் விட்டுட்டு வேறு வழியின் மூலமாக முயற்சித்து நான் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும் என்று அவர் நினைத்தால் அது அவர் மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறார், அது அவர் கற்பனை இருந்து கொண்டிருக்கிறார், அது நிஜத்தில் அவரால் பெற முடியாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு திருமறை குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அதாவது ஊர்வாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்கள் என்றால், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு வானம் மற்றும் பூமியிலிருந்து பரக்கத்தின் வாயில்களை திறந்து விடுவோம், அபிவிருத்தின் வாயில்களை திறந்து விடுவோம், வளத்தின் வாயில்களை நாம் திறந்து விடுவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். ரிஸ்கின் வாயில் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ரிஸ்கின் வாயில் எல்லாரும் திறந்துடும். ரிஸ்கின் வாயில் ஒருத்தர் இந்த உலகத்தில் என்ன பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அதற்குண்டான வாயில் அவர் முயற்சி செய்வதை வைத்து அவருக்கு துறக்கப்பட்டு விடும். நான் இதை படிக்கணும், இதை அடையணும், இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த தொழிலை தொடங்கணும், இவ்வளோ தொழிலில் முன்னேறணும் என்று நினைக்கிறார் என்றால் அதெல்லாம் ரிஸ்க். அதன வாயில்கள் அவருடைய முயற்சிக்கு ஏற்றால் போல் திறக்கப்படும். அதானே, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொல்கிறாங்களா இல்லையா? முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்கிறாங்களா இல்லையா? அது எல்லாத்துக்கும் பொதுவானது தான். முயற்சி இதுதான் வேணும், இதுதான் அடையணும் என்று ஒருத்தர் மெனக்கிடுகிறார் என்றால் அதை அவரால் அடைந்து விட முடியும், அல்ல அவர் கொடுத்து விடுவான். ஆனால் அது அவருக்கு பிரயோஜனமானதாக, திருப்தியானதாக, மனநிறைவானதாக இருக்குமா என்றால் முஸ்லீம் அல்லாதவரால் அதை பெற முடியாது. அது பரக்கத்தை அதில் இருக்காது. அப்போ முஸ்லீம்கள் மூமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் உங்களுக்கு நான் பரக்கத்தின் வாயில்களை திறப்பேன் என்பதாக என்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்போ இன்றைக்கி பல பேர் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, நிம்மதியாக வாழ்ந்துடலாம், சந்தோஷமாக வாழ்ந்துடலாம், யாரையும் எதிர்பார்க்காம வாழ்ந்துடலாம், நம்முடைய தேவைக்கு யார்கிட்டையும் போகாமல் நிற்க இருந்துடலாம். என்னுடைய வாழ்க்கையை நான் அதை காண முடியலையே. நான் முஸ்லீமாக தானே இருக்கிறேன், நான் முஸ்லீம் அல்லாதவனா? நான் முஸ்லீமாக தானே நான் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை நம்பியவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரை நம்பியவனாக இருக்கிறேன், எல்லாத்தையும் நம்பியவனா நான் ஒரு முஃமினாகத்தானே இருக்கிறேன். அப்போ ஏன் எனக்கு அப்படியான ஒரு வாழ்வு இல்லை? அதான் அல்லாஹ் சொல்ல வத்தகவ், நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கு பரக்கத்தின் வாயிலை திறப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். உண்மையிலேயே நாம் ஈமான் கொண்ட நிலையில் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக நாம் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ பல பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம், எல்லாரும் அல்லாஹ்வை அஞ்சி தானே இருப்பாங்க, அல்லாஹ்வை பயப்படாமல் யார் இருந்துட முடியும் என்று தக்வானா என்ன என்று அதனுடைய வரையறையே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். தக்வானா என்ன என்பதற்குண்டான பொருளையே புரியாதவர்களாக இருக்கிறாங்க. தக்வானா என்ன? அப்துல் அஜீஸ் 10ஆம் ஹலீஃபா அவங்க சொல்லும்போது அழகான விளக்கத்தை கொடுப்பாங்க. தக்வானா என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஏவியதை செய்வது, அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகிக் கொள்வது, இதுதான் தக்வா. அல்லாஹ் ஏவியதை செய்வது, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகுவது, இது தக்வாவுடைய வரைவிலக்கணங்களில் ஒரு விளக்கம். இந்த தக்வா நம்ம இடத்துல இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஏவியதை செய்யணும், அல்லாஹ் எதை நம்ம தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகி இருக்கணும். எத்தனை பேர் அல்லாஹ் ஏவி அவருடைய வாழ்வில் செய்யக்கூடியதாக இருக்கிறாங்க என்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ஏவிய விஷயங்கள் பலது இருக்குது. அதில் தலையான விஷயம் தொழுகை நாம் எடுத்துக்கொள்வோமே, அந்த தொழுகை தங்களுடைய வாழ்வில் சரிவர பேணக்கூடிய எத்தனை பேர் என்ற கேள்வி கேட்கிற பொழுது சில பேர் சொல்லலாம், நான்லாம் 5 வேளை பர்ஃபெக்டாக தொழக்கூடியனாகத்தான் இருக்கிறேன், நான் சுபுஹ் தொழுட்டு தான் கடைக்கே நான் போவேன், எந்த ஒரு வக்தும் நான் மிஸ் பண்ணிட மாட்டேன், அப்போ எனக்கு ஏன் பரக்கத்தில்லை, அப்போ எனக்கு ஏன் அதாவது ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கிறதே என்று அவர் கேட்கிற பொழுது, தொழுகையை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிற பொழுது
20ஆம் அத்தியாயத்தினுடைய 132ஆம் வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. நல்லா கவனிக்கணும். லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக். அல்லாஹ் சுப்ஹானஹு அழகாக சொல்லி காண்பிக்கிறான், நபியே உம்முடைய குடும்பத்தாருக்கு நீர் தொழுகையை கொண்டு ஏவிவீராக. வஸ்தபிர் அலைஹா, மேலும் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதில் கடைபிடிப்பதில் நீர் பொறுமையாகவும் இருப்பீராக. லா நஸ்அலுக ரிஸ்கா, நாம் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்கவில்லை. நாம் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்கவில்லை. அல்லாஹ் நம்மிடத்தை கேட்பது, நம்மளை பணித்திருப்பதெல்லாம் அவனை வணங்குவதை மாத்திரம்தான், அவனுக்கு நாம் இபாதத்தை செலுத்துவதை மாத்திரம்தான். சரிங்களா? அல்லாஹ் நம்மிடத்தை எந்த ரிஸ்கையும் எதிர்பார்த்தில்லை. மேலும் அல்லாஹ் சொல்ல நஹ்னு நர்சுகு, நாம் தான் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறோம், நாம் தான் உங்களுக்கு வாழ்வளிக்கிறோம், வாழ்வாதாரத்தை கொடுக்கிறோம், பொருளாதாரத்தை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காண்பிக்கிறான். அப்போ இங்கே ரிஸ்கை அல்லாஹ் நமக்கு கொடுப்பதற்கு மிக முக்கியமான முகாந்திரமாக அல்லாஹ் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உம்முடைய குடும்பத்தை தொழுகை கொண்டு நீர் ஏவியராக. சுபுக்கு போனார்ல, சொன்னார்ல ஒருத்தர், நான் கடைக்கு போகிறதா இருந்தாலும் சுபு தொழுது தான் போவோம் அப்படின்ட்டு. அவர் சுபு தொழுதாரு, அவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி சுபு தொழுதுருப்பாங்களா, பிள்ளைங்க சுபு தொழுதுருப்பாங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். சில பேர் காலையில் சுபுக்கு எந்திரிச்சு பள்ளிக்கு வரும்பொழுது லைட்டு கூட போடுறதில்லை. வீட்டில் லைட்டு போட்டால் எங்கள் பிள்ளை எந்திரிச்சிருவானோ, நாமோட நினைக்கலாம் ஏதோ கை குழந்தை போல இருக்கு அப்படின்ட்டு. இவன் காலேஜ் படிக்கிற பையனாக இருப்பான், கெடா மாதிரி வளர்ந்துருப்பான், இந்த பையன் முழிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு லைட்டு கூட போடாமல் ஒரு தந்தை போகிறார் என்றால் இந்த குரூர மனம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த குரூர மனம் எங்கேருந்து வந்துச்சு? அவர் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு? பகலெல்லாம் அவன் காலேஜுக்கு போய் படித்து களைச்சி போய் இருக்கிறான். காலையில் 4:30 மணிக்கு 5 மணிக்கு அவனை எப்படி நம்ம எழுப்புறது? மோகன் தூங்கட்டும் அப்படின்ட்டு தன்னை இரக்கவாதி மாதிரியும் அல்லாவை கொடுமைக்காரனை போன்றும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினால் அவருடைய குடும்பத்தில் எப்படி பறக்கத்து இருக்கும்? சொல்லிட்டு போனாரா இல்லையா? நான் தொழுதுருவேன் அப்படின்ட்டு. இதுனா கல்யாணமா குடும்பத்தில் ஒருத்தவன் தலை காமிச்சிட்டு போகிறதுக்கு? அப்படி தானே இருக்குது. மனைவி தூங்குவாங்க, பிள்ளைங்க தூங்குவாங்க, இவர் வந்து தொழுதுட்டு போயிடுவார். இன்றைக்கி பாருங்கள், மற்ற வக்தில் எல்லாம் ஓரளவுக்கு பள்ளிவாசல் நிரம்பி இருந்தாலும் சுபு தொலை நாம் எடுத்தோம் என்றால் பெரியோர்கள் தான் பெரும்பான்மையாக வந்திருப்பாங்க. வீட்டில் பிள்ளைங்களை தூங்க போட்டுறது, அப்படியே அவங்க தூக்கம் கலையாமல் என்ன செய்கிறது அப்படின்னா, சாவி எடுக்கிற சத்தம் கூட கேட்காம அப்படியே என்ன செய்கிறது அப்படின்னா வந்து தொழுதுட்டு போயிடும். சுப்ஹானல்லாஹ், அதில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுக்கு எதிரான. உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு முஸ்லீமாக இருந்தால், அல்லாஹ் பயந்த ஒரு முஸ்லீமாக இருந்தால், அவர் எப்படி தன்னுடைய குடும்பத்தை அவர்களே நினைத்திருக்கணும். எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி தூங்க வைக்கிறாங்க தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனால் சீக்கிரம் தூங்கு, காலையில் எழுந்துச்சு காலேஜுக்கு போனால் சீக்கிரம் தூங்கு. எந்த பெற்றோராவது இல்லாமன் ரஹீம் ரப்பி, அல்லாஹ் அருள் செய்த பெற்றோரை தவிர, காலையில் சுபு தொழுகைக்கு போகணும் சீக்கிரம் தூங்குன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களா? காலையில் எழுந்து சுபு தொழணும் சீக்கிரம் தூங்குடி என்று தன் பெண் பிள்ளையை பார்த்து சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்களா? அப்போ நாம் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறானோ, மிக முக்கிய முகாந்திரமாக எதை சொல்லியிருக்கிறானோ, எதை முக்கிய அடிப்படையாக சொல்லியிருக்கிறானோ அதை நம்முடைய வாழ்வில் செய்யாமல் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான் நம்புகிறோமே தவிர பெரிய ஈடுபாடு அதை வர்றதில்லை. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை நான் பரக்கத்தை கொடுக்குறேன், நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், யாரையும் சார்ந்து எதிர்பாராத ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், குறைவாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயத்தில் எல்லாம் அவளுக்கு பெரிய அளவிற்கு ஒரு ஆத்மார்ந்த நம்பிக்கை வருவது கிடையாது. நம்ம சம்பாதிச்சாங்க சந்தோஷமாக ஆள முடியும், அதான் ஓடுறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடு ஓடு, அந்த வேலைச்சை இந்த வேலைச்சை, சாப்பிட்றது கூட நேரம் இல்லை, மனைமக்கள்கிட்ட கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க கூட நேரம் இல்லை. அப்போ அன்பு சகோதரர்களை, வளரும் பிள்ளைகளை, மாணவர்களை, இதை உள்வாங்கிக்கணும். படிங்க, திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய வாழ்வை நிர்மாணிப்பது, முடிவு செய்வது என்பது இந்த பொருளாதாரம் அல்ல, அல்லாஹ் என்பதை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த அல்லாஹுடைய கையில் தான் என்னுடைய வாழ்வு இருக்கிறது, அவனுடைய கையில் தான் ரிஸ்க் இருக்கிறது, அவனுடைய கையில் தான் என் வாழ்வுக்குண்டான அத்தனை விஷயங்கள் இருக்கிறது என்றால் அந்த அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அந்த வாழ்வுக்குண்டான வழிகாட்டுதலை பெறக்கூடியவர்களாக இருக்கணும். ஆக அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு, சந்தோஷமான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அச்சமுடையலாம் இருக்கணும், அல்லாஹுடைய அச்சமுடையலாக இருக்கணும். அல்லாஹ் எதை இருக்கிறானோ அதை செய்யக்கூடாக இருக்கணும், எதை விட்டு அல்லாஹ் நம்மளை தடுத்திருக்கிறானோ அதை விட்டு விலகக்கூடியதாக இருக்கணும். இதே நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது என்ன? அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய பரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த நவீன உலகத்திலே சம்பாதிக்கணும், பொருளீட்டணும் என்கிற இந்த விஷயத்திலே பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி ஒரு காலம் வரும், அந்த மறுமை நாளுக்கு முன்னாடி ஒரு மனிதன் சம்பாதிப்பான், அவன் ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தை பொறுத்த மட்டிலே
அது ஹலாலா ஹராமா என்று பெரிதாக அவன் மெனக்கெட்டுக்க மாட்டான் என்பது போன்ற ஒரு காலம் வரும் என்று சொன்னதை போன்று தான் இன்றைய காலகட்டத்திலே பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம்தான் பெரிதாக இருக்கிறதே தவிர எந்த வழியில் நமக்கு பொருளாதாரம் வருகிறது என்கிற விஷயத்தில் பெரிய மெனக்கிடுதல், பெரிய ஒரு கவனம் இல்லாத ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. சில பெற்றோர்கள் எல்லாம் இருப்பார்கள், வயசு பிள்ளைங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவர் அந்த 20 வருஷமாக 30 வருஷமாக வியாபாரம் செய்வார், 40 வருஷமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவரால் ஈட்ட முடியாத ஒரு வருமானத்தை, அவரால் பெற முடியாத ஒரு சம்பாத்தியத்தை இவன் ஏதோ விடலை பிள்ளைங்க, காலேஜ் முடித்து அப்படி தான் வெளியே வந்திருப்பார். அவர் ஏதாவது ஆன்லைனில் வியாபாரம் செய்கிறேன், ஆன்லைனில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் என்கிற ரீதியில் அவர் வருமானத்தை ஈட்டுகிறார், கொண்டு வருகிறார், பல ஆயிரங்களை கொண்டு வருகிறார். அவங்க வாப்பா காலமெல்லாம் நினைத்தும் ஆசைப்பட்டும் வாங்க முடியாத சில பொருட்களை சர்வசாதாரணமாக அவரால் வாங்கிவிட முடிகிறது. ஆப்பிள் ஃபோன் 50,000 60,000 இலகுவாக அவரால் வாங்கிவிட முடிகிறது. பைக் வைத்திருப்பார், 1.5 லட்ச ரூபா பைக்கு, என்ன வாப்பா வாங்கி கொடுத்தார்? இல்லை நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிட்டேன், நான் சம்பாதிச்சுட்டு வாங்கிட்டேன். வாப்பாக்குள்ளே பெரும் ஒரு கவலை இருக்கும், பெரும் ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி வருது? அப்போ இன்றைய நவீன யுகத்திலே, நவீன இந்த காலத்திலே சம்பாதிப்பதற்கான இலகுவான வழிகள் ஏராளம் வந்துவிட்டது, இலகுவான வழிகள் ஏராளம் வந்துவிட்டது. வளரும் பிள்ளைகள், அதிலும் குறிப்பாக தொழில் செய்தவர்கள் கூட, வியாபாரம் செய்து பழகப்பட்டவர்கள் கூட இப்பொழுது 2 அல்லது 3 பன்மடங்கு வருமானத்தை எதிர்பார்த்து, அல்லது இவ்வளோ காலம் உழைச்சிட்டோம், இதுக்கப்புறம் உழைக்காமையே இவ்வளோ கஷ்டப்படாமையே வருமானத்தை பெறுவதற்குண்டான இந்தந்த வழிகள்லாம் இருக்குதா, அப்போ பேசாமல் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே, நம்ம பையன் சொல்கிறானே, படித்த பையன் சொல்கிறானே என்று என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டோ அல்லது இது போன்று உழைச்சி தான் சம்பாதிக்க வேண்டும் என்றில்லை, அறிவு ரீதியாக ஒருத்தரால் சம்பாதிக்க முடிகிறது என்றால், ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ணணும் என்றல்ல, சாஃப்ட்வேர் மூலமாக கூட ஒருத்தரால் சம்பாதிக்க முடியும் என்றால் எந்த தடையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ திறமை இருக்குது, சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கட்டும். ஆனால் சரியாக ஹலால் ஹராமை பேண வேண்டும். எப்படி இந்த வருமானம் வருகிறது என்று அவர் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காண்பிக்கிறது. வருமானத்திலேயே அழகான வருமானம் என்பது நம் கண்ணுக்கு முன்பாக நம்முடைய கையால் சம்பாதித்து ஈட்டக்கூடிய வருமானம், சந்தேகமற்ற வருமானம். அது என்னது, ஏது, எப்படி இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் கெயின் வருது, லாபம் வருது, எப்படி இவன் ஷேர் கொடுக்குறான் என்று அதில் பல அரசல் புரசல் இருக்குது. அது முழுமையான அந்த இமேஜ், முழுமையான அதனுடைய தோற்றம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னும் பொழுது சந்தேகமாகவே அந்த வருமானம் வருகிறது, சந்தேகமாக அந்த பொருளீட்டல் வருகிறது என்றால் யோசிக்க வேண்டும். அந்த நம்பர் நம்மளை கவர்ந்து விடக்கூடாது. இவ்வளோ காலம் சம்பாதிக்காத, நான் எவ்வளோ சீக்கிரமாக சம்பாதிச்சிட்டேன் பாருங்கள் என்று அந்த வழிகள் நம்மளை ஏமாற்றி விடக்கூடாது. முன்னாடியே நான் சொன்னது போன்று டிஜிட்டல் வைஸ், அதாவது நிறைய டிஜிட்டலை பார்த்து 4 டிஜிட்டலில் 5 டிஜிட்டலில் லாபம் வருது, 1 போட்டால் 2, 5 போட்டால் 100 என்பதை போன்றெல்லாம் கண்கவர்ச்சியாக நம்மளை ஏமாற்றி வழிகிறக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதுதான் இந்த மார்க்கம் சொல்லுகிறது, நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாகத்தான் நான் சம்பாதிக்கிறேன் என்கிற ரீதியில் குடும்பத் தலைவர் அல்லது சம்பாதிக்கக்கூடியவர், வளரும் பிள்ளைகள், வேலைக்கு செல்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப கவனமான செய்யணும், இருக்கணும். அதனால தான் இந்த மார்க்கம் சொல்லி நபிமார்களுடைய வரலாறு எல்லாம் நமக்கு சொல்லுகிற பொழுது ஏன் அவங்க செஞ்ச வேலைகள் நமக்கு சொல்லணும். நபிமார்களுடைய வரலாறு தாவாவுக்கு நமக்கு முன் உதாரணம், அக்கீதாவுக்கு நமக்கு முன் உதாரணம், இபாதத்துக்கு நமக்கு முன் உதாரணம், அமல்களுக்கு நமக்கு முன் உதாரணம். அப்படி தான் நபிமார்களுடைய வரலாறு நமக்கு சொல்லணும். நபிமார்கள் அவங்களுடைய ப்ரொஃபஷனல், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ஜாப், அது ஏன் மார்க்க நமக்கு சொல்லணும் என்றால், நபிமார்கள் இந்த மனிதர்களையே புனிதர்கள், மனிதர்களையே உயர்வானவர்கள், அப்படிப்பட்டவர்களே அவருடைய வாழ்வுக்கு தேவையானதை தங்களுடைய கையால் சம்பாதிதான் பெற்றிருந்திருக்கிறார்கள், சம்பாதிதான் பெற்றிருந்திருக்கிறார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை ஹையாத், அவர் ஒரு டெய்லர், அவர் ஒரு துணி தைக்கக்கூடியதாக செஞ்சிருக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற பொழுது, அவங்களுக்கு நாம் இரும்பை வசப்படுத்தி கொடுத்தோம், அவர் ஒரு கொல்லராக இருந்திருக்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொல்லராக இருந்திருக்கிறார்கள், பட்டறை ஆயுதங்களை செய்யக்கூடியவர்களாக, கவசங்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதாவது மா அக்கல அஹதுன் தாமுன் கத் ஹைரமின் அயக்குல மின் அமல் எதிகி, ஒருவர் தன்னுடைய கையினால் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய இந்த உணவை காட்டிலும் சிறந்த உணவு வேறொன்று இருக்காது. தன்னுடைய கையினால் அவர் சம்பாதிச்சு சாப்பிட்ற இந்த உணவை காட்டிலும் சிறந்த ஒரு உணவு வேறொன்று இருக்காது. இப்போ இன்ன நபி அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய நபியான தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கான யக்குலு மின் அமல் எதிகி, அவங்களுடைய கையினால் உழைத்து சம்பாதிக்கக்கூடியதாக இருந்தாங்க.
யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க. பட்டறையில் வேலை செய்வதென்றால் சாதாரணமாக, ஆயுதங்களை தயார் செய்வதென்றால் சாதாரணமாக, கவச ஆடைகளை செய்வதென்றால் சாதாரணமாக, நெருப்புலேயே கடக்கணும், இரும்பால் சுத்தினால் போட்டு அடிக்கணும். பட்டறையில் வேலை செய்பவர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள், நான் பார்த்துருக்கோம். ரொம்ப கடுமையான வேலை. அப்படிப்பட்ட கடுமையான வேலைகளை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க என்று என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போது நாம் தெளிவாக என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய வருமானம் ஹலாலாகத்தான் இருந்தாக வேண்டும், இருக்கணும் என்பதில் நாம் பெருத்த கோணத்தோடு இருக்கணும். அது குறைவாக இருந்தாலும் சரி, அது குறைவாக இருந்தாலும் சரி, பெரிய வருமானம் அதிக வருமானம் என்று ஆசைப்பட்டு ஹராமுக்கு ஒரு பக்கம் போயிடக்கூடாது. ஹராமான விஷயங்களுக்கு ஒருபோதும் போய்விடக்கூடாது. அது எண்ணிக்கையில் வேண்டுமென்றால் ஒரு கவர்ச்சியை நமக்கு தரலாம், ஒரு கவர்ச்சியான வாழ்க்கையை நமக்கு தரலாம். நம்முடைய வாழ்க்கையவே அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா கபலீகரம் செய்துவிடும், நாசமாக்கிவிடும். அதனால் இது நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். நம்முடைய கையால் தெளிவாக சந்தேகமே இல்லாமல் வெட்ட வெளிச்சமாக ஹலாலாகத்தான் நான் சம்பாதிக்கிறேன் என்கிற ரீதியிலே ஒருவர் சம்பாதித்து அவர் தன்னுடைய வாழ்வை நடத்துகிறார், தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வை நடத்துகிறார் என்றால் அவருடைய வாழ்வில் பரக்கத்து இருக்கும் என்று செய்து இந்த மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா, ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரவர்களே, நேற்று இரவு நீங்கள் தொழுதும் பொழுது ஒரு துவா ஒன்று என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் செய்த துவாவை இந்த மனிதர் என்ன பண்ணியிருக்கிறார், செவிமடுத்திருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க என்று என்கிட்ட என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. இந்த துவாவை நீங்கள் செஞ்சீங்களா என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க. அது என்ன துவானா ரொம்ப கவனமாக கேளுங்க. இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள், பெண்கள், சரிங்களா, ரொம்ப முக்கியமான துவா. 3 விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு துவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துவா என்ன அப்படின்னா, அல்லாஹ் மஃஃபிர்லி தம்பி வ வஸ்ஸிலி ஃபி தாரி வ பாரிக்லி ஃபீமா ரஸக்தனி. அல்லாஹ் மஃபிர்லி தம்பி, என்னுடைய அர்த்தம் பலருக்கும் தெரியும். இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வஸ்ஸிலி ஃபீ தாரி, என்னுடைய வீட்டில் எனக்கு விசாலத்தை ஏற்படுத்துவாயாக, என்னுடைய வீட்டில் எனக்கு விசாலத்தை ஏற்படுத்துவாயாக என்று என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையில் இரண்டாவதாக இந்த விஷயத்தை கேட்டாங்க. சரிங்களா? அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி ஒவ்வொருடைய வீடும் விசாலமாகவே இருந்தாலுமே கூட குறப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி என்ன பெருசாக மாளிகை எங்களை பிடிச்சி கொடுத்துட்டீங்க, அப்படி என்ன பெருசாக எங்களை மாளிகையில் நீங்கள் வாழ வச்சுட்டீங்க என்று குறப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இவருக்கு அது மாளிகையாக தெரியும். அவர் வாழ்ந்த நிலைமைக்கும், அவர் வாழ்ந்த சூழ்நிலைக்கும், இப்போது அவர் வாழக்கூடிய நிலைமைக்கும் அது அவருக்கு மாளிகையாக தெரியும். ஆனால் அதை ஒருத்தர் மட்டப்படுத்தி பேசுகிற பொழுது, அதை ஒருத்தர் குறை சொல்லி பேசுகிற பொழுது உண்மையிலேயே அவருக்கு என்ன செய்யும், ஒரு மனவேதனை ஏற்படும். அப்போ வீட்டில் ஒரு விசாலத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, எதுலையுமே வீடாக இருக்கட்டும், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், அல்லது வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், வருமானத்தை மாதம் மாதம் கொடுக்குறேன், எப்போ கொடுத்தாலும் போதான் குறை, 2ஆம் தேதி சம்பளத்தை கொடுக்குறேன், 3ஆம் தேதி சம்பளத்தை கொடுக்குறேன் அப்படின்னா 10ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு, 12ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு, 14ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு, பாதி மாதத்தை நான் எப்படி ஓட்டுறது, பாதி மாதத்தை எப்படி ஓட்டுறது? அப்போது எதை கொண்டு வந்தாலும் போதாத ஒரு குறை. அப்புறம் சொல்கிறாங்க, வஸ்ஸிலி ஃபி தாரி, என் வீட்டில் எனக்கு விசாலத்தை கொடு, எதிலுமே இறுக்கத்தை ஏற்படுத்தி விடாது, நெருக்கத்தை ஏற்படுத்தி விடாது, எனக்கு விசாலத்தை கொடு, விசாலத்தை ஏற்படுத்தி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி சொல்லி காண்பார். ரசூலுல்லாஹி தான் வாழ்ந்த வீடு நம்ம எல்லாருக்குமே வரலாறுல படிச்சிருக்கிறோம். ஏன்னா மாளிகையிலையா வாழ்ந்தாங்க, கோபுரத்திலையா வாழ்ந்தாங்க, 10க்கு 10 வீடு தான். இன்றைக்கி எது நம்முடைய வீட்டில் ஒரு அறையின் அளவோ, பல பேருக்கு அதை விட விசாலமாக இருக்கலாம், பல பேருக்கு அதை விட விசாலமாக இருக்கலாம். நடுத்தர வர்க்கத்தில் வாழக்கூடியவர்களில் அவருடைய வீட்டில் ஒரு அறை, அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தின் வீடாகவே இருந்திருக்கிறது. ஒருபோதும் அதை புறப்பட்டதாகவோ, அதை நினைத்து வருந்தியதாகவோ, அல்லது ஒருபோது இதை மாற்றிக்கொள்ளலாகவே என்று எண்ணியதாகவோ, இதை விசாலப்படுத்தி கொள்ளலாகவே என்று நினைத்ததாகவோ எப்போதும் பார்க்க முடியல. 10க்கு 10 அவங்களுக்கு விசாலமாக இருந்துச்சு. அது அவங்க குறுகியதாக இருக்கிறது என்று எண்ணினால்தானே, அதில் அவங்களுக்கு உண்டான தேவை நிறைவடையாத போது தானே விசாலத்தை நோக்கி போகணும். அல்லதான் அவங்களுடைய குறுகிய இடமாக இருந்தாலும் அவங்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்திட்டானே, விசாலத்தை ஏற்படுத்திட்டானே, அவங்களுக்கு எந்த மேல்மிச்ச தேவையும் இல்லாத அளவுக்கு உண்டான சூழலை அந்த வீட்டில் எல்லாம் உருவாக்கிட்டானே. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், இது எத்தனையோ பெரும் 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் வீடுகளை கட்டினாலுமே கூட மேலே ஒரு 2 ரூம் போடலான்னு பார்க்குறேன், மேலே ஒரு வீடு எழுப்பிடலான்னு பார்க்குறேன் என்று அதை இன்னும் விசாலப்படுத்தணும், இன்னும்
வீடை ஸ்பேஸ் அளவுக்கு விசாலப்படுத்த வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோமே தவிர அல்லாஹ்வின் அருள் கொண்டு விசாலப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவது கிடையாது. ரசூலுல்லாஹினுடைய பார்வை எப்படி இருந்துச்சு? வீட்டை அல்லாஹ்வின் அருள் கொண்டு விசாலப்படுத்த வேண்டும், அதனால் பெருசாக வீடு கட்டக்கூடாதா அப்படி சொல்ல வரலை. இருப்பதில் நாம் பெற்றதில் நமக்கு ஒரு திருப்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் அவசியம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவசியம். இதை குடும்பத்தினுடைய பெண்கள் அதிமுக்கியமாக உணர வேண்டும். குடும்பத்தினுடைய பரக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய அதிகமாக துவா செய்ய வேண்டும். அடுத்த சொல்லான துவா பாருங்கள், ஓ பாரிக்லி ஃபீமா ரசக்தனி. நான் முன்னாடியே சொன்னா இல்லையா, ரிஸ்க்கு வேற பரக்கத் சேர்ந்த ரிஸ்க்கு வேறன்னு சொன்னா இல்லையா, ஓ பாரிக்லி ஃபீமா ரசக்தனி. இறைவா நீ எனக்கு எதை வழங்கினாயோ அது எனக்கு பரக்கச் செய்வாயாக. இறைவா நீ எனக்கு எதை வழங்கினாயோ அதில் பரக்கச் செய்வா. பரக்கத் அற்ற அந்த பொருள் அது வெறும் ஜடத்தை போன்றது, அது வெறும் பொருள், அது திருப்தி தராது, நிறைவு தராது, சந்தோஷத்தை தராது. அது சொல்லப்போனால் கசப்பை நமக்கு தரலாம். அப்போ நமக்கு நிறைவே சந்தோஷத்தை தர வேண்டும் என்றால் அதில் பரக்கத் வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், ஓ பாரிக்லி ஃபீமா ரஸக்தனி, இறைவா நீ எனக்கு தந்தது எனக்கு பரக்கச் செய்வாயாக என்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வோட துவா செஞ்சாங்க. அப்போது நாம் அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ரிஸ்கின் வாயில் நமக்கு திறக்கிறான். சரிங்களா? பொருளாதாரத்தின் வாயில் நமக்கு திறக்கிறான், வாழ்வாதாரத்தின் வாயில் நமக்கு திறக்கிறான். அப்போ அதை பெறக்கூடிய நாம் அடையக்கூடிய இறைவா இது நீ வெறுமனே ரிஸ்காக கொடுத்தால் இது எனக்கு பலனை தராது, திருப்தியை தராது, நிறைவை தராது, இதில் எனக்கு பரக்கச் செய்வாயாக. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை தாங்கிய முக்கியமான அந்த பிரார்த்தனையை நம்மளுடைய ஒரு நாளன்று நாம் செய்யக்கூடிய இறுதி அமலினுடைய தொழுகையிலே இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா மையப்படுத்தி இந்த துஆவை நம்மளை கேட்கும்படி செஞ்சாங்க. அப்படி தானே? உதாரணமாக ஒரு நாளினுடைய இபாதத் அமல் எதை வச்சு கன்க்ளூஷன் முடிவுக்கு வருது என்றால் வித்ரு தொழுகை வச்சு தான் முடிவு வருது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கன்க்ளூஷன் இருக்குதா இல்லையா, ஒரு முடிவு இருக்குதா இல்லையா? இப்போது 9:05 பயணம் ஆரம்பித்தோம், கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 10 மணி அல்லது நெருக்க வரைக்கும் நம்ம பேசுகிறோம்னா முடிச்சதுக்கு பிறகு ஒரு துவா கஃபார துவா ஓதிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, பயான் முடிஞ்சிருச்சு, கலைஞ்சு போக வேண்டியதான், கலைஞ்சு போயிடும். ஒவ்வொன்றும் ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு இருக்குதா இல்லையா? அப்போ காலையில் நாம் ஆரம்பிக்கக்கூடிய இபாதத், சில பேர் சுபுடைய முன்சுனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், சில பேர் தஹஜத்திலிருந்து என்ன செய்யலாம் ஆரம்பிக்கலாம். ஆக இப்படியாக அப்போது ஆரம்பித்த அந்த இபாதத் அந்த அமல் எதை வச்சு முடியுது, எதை வச்சு நிறைவு பெறுகிறது என்றால் வித்ரு தொழுகையை வைத்துத்தான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வித்ரு தொழுகை வலியுறுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளை தொழும்படி சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணங்களில் கூட அந்த வித்ரு தொழுகையை தொழுது வரக்கூடியதாக இருந்திருக்கிறாங்க. பிரயாணங்களில் ஃபர்லு தொழுகையை நம்ம என்ன செய்வோம், சுருக்கி தொழுவோம், சேர்த்து தொழுவோம். அந்த பிரயாணங்களிலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அறிவிப்பின்படி வித்து தொழுகையை தொழுது வரக்குள்ளாக இருந்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு முடிவு, அதை வச்சு அன்றைய நாளினுடைய அமல் என்ன செய்யுது அப்படின்னா முடிவு பெறுகிறது. இதற்கு எல்லோரும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். சரி, வித்து தொழுகையை பொறுத்து நமக்கு தெரியும் ஒற்றைப்படையாக தொழுவது. சரிங்களா? 9, 7, 5, 3 அது கூட முடியலன்னா ஒரே ஒரு ரக்கத்தையாக தொழுது முடிச்சுக்கிடுங்க. ஒரே ஒரு ரக்கத், அது அதாவது மினிமம். சரிங்களா? அந்த ஒரு ரக்கத்தையாக தொழுது இபாத் அமலை கன்க்ளூஷன் பண்ணுங்க. அதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வைத்துக்கொண்ட இந்த குனூத் என்கிற துவா, அல்லாஹ் மஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்கிற அந்த குனூத் துவால பாரிக்லி ஃபீமா ஆதைத், பாரிக்லி ஃபீமா ஆதைத், இறைவா இன்றைக்கி எனக்கு நான் சம்பாதிச்சோ தொழில் செஞ்சோ அல்லது வேலை செஞ்சோ எனக்குன்னு எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கலாம், ஏன்னா சம்பாதித்தை கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு எது வேண்டாலும் அன்றைக்கி நான் பெற்றிருந்திருக்கலாம், அன்றைக்கி எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கலாம், அல்லது நான் அன்றைக்கி ஒரு பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிருக்கலாம், அன்னைக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கலாம், அன்னைக்கு நான் ஒரு ஃபோனை வாங்கியிருக்கலாம். எதுவோ ஒன்று அன்றைய நாள் என்னை அடைந்திருக்கிறது, நான் பெற்றிருக்கிறேன். இப்போ நான் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு நான் படுக்க போகிறேன். இறைவா நீ எனக்கு கொடுத்து பறக்க செஞ்சிரு, நீ எனக்கு கொடுத்ததிலே பறக்க செய்து விடு. சில பேர் மொபைலை வாங்கி பல வருஷ காலமாக அதை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, பல வருஷ காலமாக அதை பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. 5 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 7 வருஷம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஏன் போய் மாற்றாமல் இருக்கிறீங்க? இதில் ஏதாவது பிரச்சனைனா மாற்றலாம். நானே அதை தான் யோசிக்கிறேன், இது ஏதாவது பிரச்சனை வராதா, ஏதாவது மக்கர் பண்ணாதா, ஏதாவது மக்கர் பண்ணால் இதை போட்டு வேறு ஃபோனை வாங்கலான்னு பார்த்தா நல்லா இருக்குதே சொல்கிறாங்களா இல்லையா? பார்க்க முடிகிறது. அப்போ சில பேரை பொறுத்த மட்டிலே வாங்குகிறாங்க, 1 மாதம் 1.5 மாதம் அந்த ஃபோனோடையே கடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபோனையே நோண்டிக்கிட்டு இருக்கு, ஃபோனை வாங்கினா அதை பயன்படுத்தணும். இவர் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, ஃபோனில் செட்டிங்கில் ஏதாவது சரி பண்ணிகிட்டே இருக்கிறது, மொபைல் கொள்ள போய் கொடுக்கறது, அல்லது அதை ரீப்ளேஸ்மெண்ட் போடுறது, இப்படியாக இருக்கும். அதில் இதெல்லாமே கூட பரக்கத் இல்லாமல் போனதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கலாம். அதனால் ஒரு நாளில் எனக்கு எதை வேண்டும் என்றால் நான் பெற்றுக்கலாம். ஒரு வண்டி வாங்கிக்கலாம், ஒரு சட்டை வாங்கிக்கலாம், ஒரு செருப்பு வாங்கியிருக்கலாம். செருப்பு புதுசாக வாங்கிட்டு வரேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக நான் போயிட்டு வெளியே வந்து செருப்பு காணோன்னா முடிஞ்சு போச்சு. ஆசாசியாக வாங்கிட்டு வந்தேன், ஒரு ஷூவை வாங்கிட்டு வந்தேனே, ஷூவை வாங்கி அவங்க தான் கழட்டி போட்டு இங்கே தான் வந்துட்டு திரும்ப அதை ஷூ காணாமல் போயிருச்சு அப்படின்னா
வந்தது போனது தானே. அதனால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருந்துச்சுன்னா இந்த இழப்பைகளே இருக்காதா, நஷ்டங்களே இருக்காதா, கஷ்டங்களே இருக்காதுன்னா இருக்கும். சில நம்மளை அல்லாஹ் பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது அதன் மூலமாக ஏதாவது நம்ம கெடுதி இருக்க வேண்டும் என்பதிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சில கஷ்டங்களை அல்லாஹ் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்த தான் செய்வான். ஆனால் பெருசாக அதுக்காக நம்முடைய மனதை நாம் நொந்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். ஐயோ போயிருச்சேன்னு உட்காந்துட்டே இருக்க மாட்டோம், அதுக்காக வருத்தப்பட்டுகிட்டே இருக்க மாட்டோம், கடந்து போயிட்டே இருப்போம். அது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சிறிய பாதிப்பை கூட அந்த இழப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா அதை விட பெரிய ஒரு பலனை அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான். பெரிய ஒரு பலனை அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருவோம். அதனால் சில பேருடைய வாழ்வில் சில இழப்புகள் இழந்தாலும் அது பெருசாக பொருட்படுத்தி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அவர் இழந்ததை வச்சு அவர் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பார், அவர் ஏதாவது தொலைச்சிருப்பார், நாம் கவலைப்பட்டுட்டே இருப்போம், அவர் பெருசாக கண்டுக்காமல் போயிட்டே இருப்பார். சரிங்களா? இப்போ அன்பு சகோதரர்களே சகோதரி, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு நாள் நாம் தொழுது முடிக்கிற பொழுது, ஒரு நாளை நாம் முடிக்கிற பொழுது, ஒபாரிக் லிஃபீமா ஆதைத், இறைவா நீ எனக்கு கொடுத்ததில் எனக்கு பரக்கச் செய்வாயாக என்று நம் அல்லாஹ் துஆ செய்யக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆக இந்த நம்முடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அந்த வளத்தை, அந்த பரக்கத்தை, அந்த அபிவிருத்தியை நம்முடைய வாழ்வில் பெறுவதில் தான் ஒரு முஸ்லிமுடைய சூட்சமம் இருக்கிறது. திரும்ப நான் சொல்லுகிறேன், சம்பாத்தியமோ பொருளீட்டலோ எல்லாரும் செய்துவிடலாம், காஃபிராலும் செய்துவிட முடியும், முஷ்ரிக்கினால் அதை விட்டு சூப்பராக செய்துவிட முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தை நம்முடைய வாழ்வில் பெற்று அதை அனுபவித்து அதை அனுபவிக்கிற, அதை ருசிக்கிற இந்த பாக்கியம் என்பது மூமின்களால் மாத்திரம்தான் முடியும். அதை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க போகிறோம் என்பது தான் நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம். ஆக நம்முடைய வாழ்வில் இந்த பரக்கத்தை பெறுவதற்குண்டான வெவ்வேறு பல வழிகள் இருந்த போதிலும் சுருக்கமான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதில் முதன்மையான தக்வா, இரண்டாவது நம்முடைய வருமானம் ஹலாலாகத்தான் இருக்க என்பதில் கவனம் செலுத்தி நம்முடைய கைப்பட நாம் உழைப்பது, சம்பாதிப்பது, மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நம்முடைய வாழ்வில் வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது, துஆ செய்வது என்கின்ற அடிப்படையில் சில விஷயங்களை பார்த்திருக்கிறோம். வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் இதை தாண்டி இருக்கக்கூடிய மேலதிகமான விஷயங்களை அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் பார்ப்போம். அதுவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இன்றைய எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருலி வலக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.